காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடல் நீர் உட்புகுவதை தடுக்கவும் மழை நீரை சேமிக்கவும் 1560 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் போக்குவரத்து துறை மீதான மானிய கோரிக்கை திங்களன்று தாக்கலானது. அதற்கு முன்னதாக முதல்வர் ஜெயலலிதா சட்டசபை விதி 110 கீழ் ஒரு அறிக்கை வாசித்தார். பருவநிலை மாறுதல் காரணமாக கடல் நீர் மட்டம் உயர்ந்து ஊருக்குள் புகுவதை தடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா மழைக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் வெள்ள நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தும் வகையில் கடைமடை மதகுகள் சீரமைக்கப்படும் என்று கூறினார். காவிரி டெல்டா பகுதிகளில் ஏற்கனவே உள்ள பழமையான கடைமடை மதகுகள் மற்றும் அதன் தொடர்புடைய கட்டமைப்புகளை மறுகட்டுமானம் செய்தல், காவேரி கடைமடை பகுதிகளில் மேலும் மதகுகள் அமைத்து வெள்ள நீரை தேக்கி வைத்து பாசனத்திற்காக பயன்படுத்துதல், இதன் மூலம் செயற்கை முறையில் நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு கிணறுகளின் நீர்மட்டத்தை உயர்த்த வழிவகை செய்தல், கடல் நீர் உட்புகுதலை தவிர்த்தல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டம் 1560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும். மேலும் அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை பயிற்சிகள் அளிக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு பவானிசாகரில் உள்ள குடியுரிமை பயிற்சி நிலையம் 35 கோடி ரூபாய் செலவில் நவீன பயிற்சி மையமாக தரம் உயர்த்தப்படும் என்றும் மற்றொரு அறிக்கை மூலம் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தார்.